ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலங்காத்தாலேயே ரொம்ப விறுவிறுப்பான வேலைகள்னுவாங்கள, அப்படி தாங்க நான் இன்றைக்கி காலையில் ரொம்ப வேகமாக வேலை பார்த்தேன். ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற மாதிரியான ஒரு மைண்ட் இருந்தது. அது எல்லாருக்கும் அப்படி டெய்லியுமே இருக்காது இல்லைங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் திடீர்னு ஒரு நாள் அப்படி இருக்கும். சோம்பேறியாக தான் இருக்கும் எல்லா நாளும். ஒரு நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்வோம்ல, அப்படி தான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து இந்த மாதிரி சோப் வாட்டர் வச்சுட்டு க்ளீனாக தொடச்சி எடுத்துருவேன். இன்றைக்கி வந்து ஸ்டவ்வெல்லாம் அந்த பர்னருக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீனாக தேய்ச்சி கழுவ போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சோப் வாட்டர் வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ உங்கள் கிச்சன் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் எப்பயுமே வந்து ரொம்ப நாள் வந்து விட்டுட்டு நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ரெகுலராகவே துடைங்க. எங்கள் வீட்டில் டெய்லியுமே நான் இந்த மாதிரி தான் துடைப்பேங்க. ஒரு நாளுமே துடைக்காமல் இருந்ததே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வந்து டைல்ஸ் அந்த ஸ்டவ் அந்த சைடு இருக்க டைல்ஸ் அம்மா துடைப்பாங்க. ஆனால் அதில் எதுவுமே படாதுங்க. நான் எப்பயுமே இந்த தெளிக்கிற மாதிரி நான் வந்து சமைக்கவே மாட்டேங்க. அது தெளிக்கிறதுனா எனக்கு விஞ்சி போனால் மீன் வறுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் வெடிக்கும் போது தெளிக்குமே தவிர மற்றபடி எப்பயுமே தெளிக்கிற மாதிரி சமைக்கவே மாட்டேன். சிம்மில் வச்சு தாளிக்கும் போது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் டெய்லி நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு சேர்ந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. கீழே பாருங்கள், ஸ்டவ்வு க்ளீனாக கீழே பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். சில வந்து துடைக்காமல் வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டெய்லியுமே தொடச்சிட்டு பாருங்கள், உங்களுடைய கிச்சன் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இன்றைக்கி எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கவுண்டர் டாப் மேலே வந்து தொடச்சிட்ருக்கேன். பாத்திரம் இருந்ததா எனக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதுல ரொம்ப வந்து சரி இன்றைக்கி தேய்ச்சிருவோமே. எப்பவுமே அது சோம்பேறித்தனமான ஒரு வேலையாக தெரியும். ஆனால் இன்றைக்கி எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு சிங்கெல்லாம் கழுவிட்டேன். அதனால தான் நான் அடுத்து பால்லாம் காய்ச்சி வச்சு காஃபிலாம் குடித்த பிறகு டீ போட்டு குடித்தோம். இன்றைக்கி காஃபி குடிக்கல. ஆனால் டீ போட்டு குடித்த பிறகு நான் வந்து கவுண்டர் டாப்பும் ஸ்டவ்வெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு அடுத்து டிஃபன் ரெடி பண்ண வேண்டியதாங்க. டெய்லியுமே தொடச்சிட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளீனாகவே இருக்கும். அது இல்லாமல் எறும்பும் வராதுங்க. இந்த மாதிரி வினிகர் சேர்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு துடைக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள், உங்களுக்கு எறும்பு வராது. நான் இப்படி தாங்க ஒரு தடவை இதை போட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு திருப்பி தண்ணி வச்சு திருப்பி க்ளீனாக துடைப்பேன். கொஞ்சம் நுர வர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 2-3 தடவை நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு பாருங்களேன், நம்மளுடைய அந்த ஸ்டவ்வு மேலே இருக்க அந்த கிளாஸ்லாம் ரொம்ப வந்து எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் தேய்ச்சி கழுவிட வேண்டியதாங்க. கிச்சனில் வந்து எந்த பாத்திரமும் இல்லாமல் இருந்தால் நமக்கு எப்போயுமே வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதான ரொம்ப பிடிக்கும். எது க்ளீனாக இருக்கோ இல்லையோ கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி பாத்ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா அதுதாங்க முக்கியமானது. அதை ரெண்டுத்தையுமே க்ளீனாக வச்சுட்டோம்னால நம்ம வீடு எப்போயுமே நீட்டாக இருக்கும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எடுத்த இடத்துல வச்சாலே க்ளீனாக இருக்கும். நான் அப்படி தான் டெய்லியுமே இதை வந்து ஒரு தடவை சோப் வாட்டர் வச்சுட்டு துடைப்பேன். ஆனால் அங்கே எதுவுமே தெளிச்சிருக்காதுங்க. இருந்தாலும் நம்ம சமைக்கும் போது லைட்டாக எண்ணெய் பிசுக்கு அதில் படாமல் இருக்கவே இருக்காது டைல்ஸில். அதனால் நீங்கள் அப்படி துடைச்சிட்டு பாருங்கள். நான் வந்து காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும், நீங்களும் செய்யலாம் அப்படின்னு தோணும்ல. அதனால தான் ரெகுலராக செஞ்சுட்டோன்னா அது வந்து நமக்கு வந்து பெருசாகவே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக செய்கிறது அப்படின்ற மாதிரி ரொட்டீனாக அதுவும் வந்து ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டேன் காலையில். ஏன்னா நான் நேற்று துணி போடலை. ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் இல்லைங்க, அதனால் துணி நிறையா விழுவ மாட்டுது. அதனால் சரி காலையிலே போட்டு வெயிலே போட்டு எடுத்துருவோமே அப்படின்ட்டு போடாதனால எனக்கு வந்து அந்த துணி இருந்துகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப வந்து ஒரு அழுக்கு துணி இருந்துகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே போட்டுட்டேன். ஆனால் காலையில் போட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வெயில் வந்துடும். காலையிலனா நான் சீக்கிரமாக போய் போட்டுருணும். எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்குள்ளே 7:30 மணிக்குள்ளே போட்டிங்கன்னா தான் வெயில் கம்மியாக இருக்கும், நம்ம போய் போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமானா நான் தலையில் துண்டு போட்டுட்டு தாங்க போவேன். நான் தலையில் துண்டு போட்டுட்டு தான் போய் துணி காய போடுவேன். இல்லைனா எனக்கு தலைவலி வந்துடும் எனக்கு வெயிலில் போனால். அதனால் நான் அதுக்காகவே முக்கால்வாசி ஈவினிங்கில் தான் துணி காய போடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து காலையிலேயே போடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பவுடரை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எது வேணால் வச்சுக்கேன். நான் ஐஸ்கிரீம் டப்பா தாங்க வச்சுருக்கேன். இது பல வருஷமாச்சு. அதில் வந்து பவுட்ரு சேர்த்துட்டு நீங்கள் கலந்துட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டு நீங்கள் ஊற்றுங்க. திட்டாக இருக்காது உங்களுக்கு பவுட்ரு வந்து. நான் இப்போ பவுட்ரு தாங்க வாங்கியிருக்கேன். லிக்விட் இன்னும் வாங்கலை. இது கையில் துவைக்கிற துணி, இதை கையில் துவைக்கணும். லிக்விட் வந்து வாங்குறது வந்து நான் டிமார்ட் போனால் தான் வாங்கணுன்றதுக்காக இன்னும் டிமார்ட் போனா தான் வாங்குவேன். அதனால் நான் பவுடர் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கையில் துவைக்கிற துணிக்கெலாம் உங்களுக்கு பவுடர் தான் வந்து கரெக்டாக வரும். அடுத்து ரேஷ்மாக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரேஷ்மாக்கு வந்து இந்த உப்புமா ராகி சேமியாவில் புட்டெல்லாம் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. சேமியா பிடிக்காது, சேமியா இல்லை கிச்சடி அந்த மாதிரி அதெல்லாம் பிடிக்காது. அதனால் நாங்கள் வந்து 3 பேரும் வந்து ராகி சேமியா வந்து ஒரு பாக்கெட் தாங்க இருந்துச்சு. அதனால் இன்னொரு பாக்கெட் வந்து நம்ம நார்மல் சேமியா இருக்குல்ல, அதை நான் வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு புட்டு செஞ்சுட்டேன். டேரனுக்கு வந்து அது பிடிக்கும். நல்லா இருக்கும்ல டேரன். நீங்கள் வந்து சேமியாவை வந்து உங்கள் குட்டீஸ் வந்து சேமியா உப்புமா சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அதை வந்து புட்டு மாதிரியே அவிச்சு கொடுங்க.
ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஆமாம், அதில் சர்க்கரை, அப்புறமேட்டு கீ, அப்புறமேட்டு வந்து இது தேங்காய் துருவல் போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஆமாம், குட்டீஸ் வந்து சேமியா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் ரேஷ்மா எப்பயுமே சேமியா சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்கு வந்து அது வந்து கொடுக்கவே முடியாது. ஆனால் அதே நூடுல்ஸ் நான் மட்டும் சாப்பிடுவா. நூடுல்ஸ் நான் மட்டும் சாப்பிடுவா. டேரன் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறான்னா, அவன் வந்து ஹேர் கட் பண்ண போகிறாங்க. ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு சைக்கிள் கழுவணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப விறுவிறுப்பாக இப்போ வந்து ஜாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போனான். ஒரு நாள் தான் போனான், அடுத்த நாள் போவே இல்லை. இல்லை போனேன் இல்லை, ஒரு நாள் தான் போனான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சைக்கிள் ஓட்டுறேன்ல அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் அவன் தாங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதனால் ஃபஸ்ட்டு அவன் தான் சாப்பிட்றான். அடுத்து தான் நாங்களாம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு டேரன் கொண்டு வந்து வச்சுட்டேன். அடுத்து போய் அவன் ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு அவன் சைக்கிளை கழுவணுன்னு இருக்காங்க. டேரன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் எனக்கு. அவனுக்கு வந்து இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவனே கிடையாது. இது என்னால் முடியாது சொல்லவே மாட்டான். அம்மாவுக்கு வந்து எது சொன்னாலுமே உடனே செய்கிறவன். அம்மா நான் செஞ்சிடறேன், அம்மா நான் செஞ்சிடறேன். நான் தான் தம்பி வேணாம் தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். கேட்கவே மாட்டான். இந்த சைக்கிளை கழுவ வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், கேட்கவே மாட்டுறாங்க. நான் சைக்கிள் கழுவி க்ளீனாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மாசம்ல வருஷம் ஆச்சு. போன வருஷம் கழுவுனேன், வருஷம் ஆச்சு. க்ளீனாக தாங்க வச்சுப்பான். சைக்கிளை ரொம்ப பத்திரமா வச்சுப்பான். அவன் நடுவில் 2 தடவை விழுந்தான் பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி. அதில் தான் கொஞ்சம் அந்த பிரேக் ஓட்டல கல் தடிக்கிடுச்சு. ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்து கல்லில் ஓட்டினான். உண்மையே பிரேக் உடைஞ்சிருச்சு. இப்போ அதுலேருந்து அவனை வந்து நான் ஓட்டும்போது போகும்போதே சொல்லிடுவேன், ப்ரேயர் பண்ணிவிட்டு மெதுவாக போ அப்படி சொல்லுவேன். ஆமாம், பெல் சைக்கிள் இருக்குல்ல, பெல் சைடு அந்த பிரேக் தான் உடைஞ்சிருச்சு. ஆமாங்க, அதெல்லாம் மாற்றிட்டு அவன் வந்து அவனுடைய சைக்கிளை வந்து ரொம்ப பளிச்சுன்னு வந்து எப்படி வச்சுக்கலான்னு கேட்டேன். நான் சொன்னேன், கொஞ்சோண்டு சோப் பவுடர் போட்டுட்டு நீ கழுவுடா, அப்போ பளிச்சுன்னு ஆகிடும் சைக்கிள்னு. மதியானம் லஞ்சு தாங்க. காலைல சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, முந்தா நாள் வச்சுருந்த சாம்பார் கொஞ்சம் இருந்ததுங்க. அதனால் அந்த சாம்பார் இருந்தனால கீரை இருந்ததை வந்து பாசிப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கீரை பருப்பு கீரை மாதிரி போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை செஞ்சுட்டேன். ஏன்னா நேற்று வச்ச சாம்பாரை வந்து கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் அதை அப்படி செஞ்சுட்டு ஸ்வீட் கார்னை வந்து நைஸாக அரைச்சிக்குங்க. வடை போட மிக்சியில் போட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தாங்க இருக்கும். அதை அரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம எப்படி வடைக்கு எல்லாம் சேர்ப்போம். ஆனால் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அது நம்ம இஞ்சி மட்டும் சேர்ப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு, அவ்வளோதாங்க. ஏன் சொல்லுங்கள், இந்த ஸ்வீட் கார்னில் நம்ம சேர்க்க வேண்டிய அளவை என்னால் சொல்ல முடியாது. ஏன் நம்ம வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்குறோன்னா, அதில் நீங்கள் வந்து தண்ணியாகவே தான் இருக்கும், உங்களுக்கு அந்த ஜூசினஸ் தான் இருக்கும். அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒரே அளவாகவே எடுத்துக்குங்களேன். நீங்கள் எது வேணாலும் உங்களுக்கு ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக கிள்ளி, இவங்க வடை மாதிரி போடுங்கன்னாங்க. நான் சொன்னேன் வடை வேண்டாம், நம்ம சின்ன சின்ன பகடா மாதிரி போட்டால் வந்து நல்லா முறுமுறுன்னு வருங்க. வடை மாதிரி போட்டால் உள்ளே வந்து கொஞ்சம் வேகாத மாதிரியே தான் இருக்குது. அது அதே மாதிரி பகடா போட்டால் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஒரு தட்டு ஃபுல்லாகவே இருக்குது. அதே வடையை போட்டால் 3 வடை இல்லை 4 வடை தான், இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் வேற இருக்கா. ஆமாம், நான் ஃப்ரை பண்ணும்போதே டேரனும் ரேஷ்மாவும் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்கங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ இஷ்டமாச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம், செகண்ட் பேட்ச் மட்டும் இருந்துச்சு சாப்பிட்டோம். செகண்ட் பேட்சையும் எடுத்துட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் எடுத்துட்டோம். ஆமாம், நானும் வந்து 2 கார்ன் எடுத்தேங்க. 2 ஸ்வீட் கார்னுக்கே எனக்கு அவ்வளோ வந்து திருப்பி எடுத்து வச்சு சண்டே நான் வந்து ஃப்ரை பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட. இப்படி தான் செஞ்சேன். ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு ரேஷ்மா கூட நான் செஞ்சுருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. டேரன் கூட செஞ்சுருவான். என்ன டேரன்? ஆமாம், ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டேங்க. மிளகாய்த்தூள், பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அரிசி மாவு, கடலை மாவு, அவ்வளோதான். அந்த தண்ணி வந்து உங்களுக்கு போகிறதுக்கு தான் நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கிறோம். அதோடைய அளவு நமக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்குமே. அதனால் அதை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கலந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக தண்ணி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்க. அதை வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி அந்த கார்னில் இருக்கிற அந்த ஜூசினஸ் வந்து நிறையா தண்ணியாக இருக்குது. ஆமாம், அதனால தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டுங்க. எப்படின்னா இனிப்பு, காரம், அந்த ஒரு புளிப்பு. எப்படி புளிப்பு இல்லையா? புளிப்பு கிடையாது, அதுக்கு நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் தொட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லா தான் இருக்குது. இதில் லைட்டாக லெமன் வேணா புளிஞ்சிட்டு சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து லைட்டாக லெமன் வந்து புளிஞ்சிக்கணும். ரொம்ப புளிஞ்சு நல்லா இருக்காது, நல்லா இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்போடு நம்ம காரம் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நீங்கள் காரம் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. பாருங்கள், மடன் காலியே ஆயிடுச்சு. கீரைக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி சாம்பாருக்கும்
அந்த ஸ்வீட் கார்ன் பகடாவுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் ஸ்வீட் கார்னில் வந்து வேக வச்சு மட்டும்தான் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பகடா மாதிரி செஞ்சு பாருங்கள். வடையை விட நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு உள்ளே வந்து மாவு மாதிரி நிற்கவே நிற்காது. எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த சைடு பாருங்கள், பாசிப்பருப்பு போட்டு நான் வந்து கீரையை வந்து செஞ்சுட்டேன். அப்படியே வந்து சாத்தில் சுட சுட சாத்தில் போட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரேஷ்மா மட்டும் இந்த கீரைனாலே பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுவும் இந்த பருப்பு போட்டு செஞ்சால் அவளுக்கு வந்து வேணவே வேணான்ருவா. கீரை பொரியல் பண்ணால் கூட சாப்பிட்ருவா. நானும் டேரனும் சரி, எங்கள் பாபாவும் சரி, அவரெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்ருவார். அதனால் நாங்கள் இப்படி தாங்க சாப்பிட்டோம். இந்த கீரையை போட்டுக்கிட்டு இந்த பகடா வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் ஸ்வீட் கார்ன் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா செஞ்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, அப்புறம் இந்த மாதிரி கீரைக்கெலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். புளிக்குழம்பு கூட நல்லா இருக்குங்க. அடுத்து சாப்பிட வேண்டியதான். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரையை போட்டுட்டு நீங்கள் அதை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக எடுத்தது நம்ம டேரன் தான். டேரனுக்கு வீடியோ எடுக்கிறது சரியாக வராது. அவன் தான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தான். அதே மாதிரி கார்ன் ரைஸு, அப்புறமேட்டு வந்து தேங்காய் ரைஸ், அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். இதை சூப்பர். பாருங்க எப்படிலாம் சாப்பிடலாம். வெஜிடபிள் ரைஸு நிறைய வந்துச்சுங்க. வெஜிடபிள் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். ஆமா, நிறைய வந்துச்சு. 2 புளிசாதத்துக்கு சாப்பிடலாம். புளிசாதம் ஆமா, எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும். லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிட்டா சூப்பருங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.